எங்கேயா காட்டுது? ஐயா இந்த ஏரியா தான் ஐயா காட்டுது. இங்கேயா? இந்த பாருங்கய்யா. இந்த சாலிகிராமம். யோ இந்த இடம் தானே? கண்ட்ரோல் ரூம்ல இதானே சொன்னாங்க? ஆமாங்கய்யா இந்த பக்கம் தான். ஏதோ பாஸ்புக்காமே அதையே 24 மணி நேரமும் நோண்டி நிற்கிறான். அது பாஸ்புக் இல்ல பேஸ்புக். அப்படின்னா ஃபேஸ்னா முகம், அதாவது உலகத்துல இருக்கிற முகம் தெரியாதவங்க கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகிறது. அதுல பக்கத்துல இருக்கிற அம்மா மூஞ்ச பாத்துக்கிறதுக்கே துப்பு இல்ல. இதுல வேற அண்ணாண்ட இன்னாண்ட பாஸ்புக் பேஸ்புக்னு வச்சுக்கின்னு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கின்னு என்னத்த பண்ண போறான்? அக்கா மீன் கொடுக்கா. பாத்தியா, சுத்தி வளைச்சு மீனாண்டையே வந்துட்டியே. சொன்னல காசு வந்ததும் வேலையா உன் கணக்க முச்சிடுறேன். இப்ப மீனை கொடு, வீட்டுல கொலை கொதிக்குது. ஐயா நேரா நேரா. சரி சரி கூடைய கொடு, இன்னொரு வாட்டி கடன் கேட்டு வராத. நல்ல மீனா கொடு. ஐயா லெஃப்ட் காட்டுதியா, லெஃப்ட். லெஃப்ட் காட்டுது. ஆமாங்கய்யா நேரா போங்கய்யா. இந்தாமா எடுத்துக்கணும் போமா. ஐயா நிறுத்துங்க நிறுத்துங்க. போட்டியாக்கா? எல்லாத்தையும் போட்டுக்கிறேன், எடுத்துன்னு போ போ. ஐயா இங்க தான் காட்டுது. எங்கயா எங்கே காட்டுது? இங்க பாருங்கய்யா. அச்சச்சோ. எங்க கூடு பார்க்கலாம். இந்தாங்கய்யா. ஆமாய்யா வா பார்க்கலாம். போலீஸ் நம்மள தான் தேடுதோ. முதல்ல இந்த சனியை ஆஃப் பண்ணி தொலைணும். தொலைஞ்சு இப்போ சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாங்கய்யா. இந்த நிமிஷம் வரைக்கும் போன் ஆன்ல தான் இருந்திருக்கு. நம்மளே பார்த்த உடனே தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். கையில மட்டும் மாட்டட்டாவ, அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு தீபாவளி. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். சார் என்னம்மா, காய்கறியா பழமா? இங்க வேலை காலி. காலிஃப்ளவரா உள்ள இருக்குமா? இல்ல சார், இங்க ஏதாச்சும் வேலை காலியா இருக்கான்னு. ஓ என்ன காலி பண்ண வந்திருக்கியா நீ? உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? வேலை இல்லைன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டு இந்த கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் வேண்டாம். மனதில் உறுதி வேண்டும். வீட்டுல பொண்டாட்டி தான் மதிக்க மாட்டாங்கறானா, வேலை கட்டு வரவளும் மதிக்க மாட்டாங்க. எல்லாம் என் தலைவிதி. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். அண்ணா இங்க ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா? நானே எல்லா வேலையும் பாத்துருவேனா? கிளீன் பண்றது, துடைக்கிறது, பெருக்கிறதுன்னு சுத்தமா வச்சுப்பேன். இங்க நானே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலைலாம் ஒண்ணும் இல்லம்மா, கிளம்புமா. கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், காக்க. அக்கா சொல்லுங்க, இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? இங்க பாருமா, இங்க கஸ்டமர்ஸ் தேடி வரணும்னா இங்க ஒர்க் பண்ற பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கணும். குறிப்பா நல்ல உயரமா நல்ல கலரா இருக்கணும். இது எதுவுமே இல்லாம எப்படிமா வேலை தேடி வந்த? இல்லக்கா, நீங்க அழகா இருக்கிற மாதிரி உங்க மனசும் அழகா இருக்கும்னு நினைச்சேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அது தெரிஞ்சிடுச்சு. மனுஷங்க கிட்ட அழக பார்த்தா மட்டும் பத்தாது, மனுஷங்களை மதிக்க கத்துக்கோங்க. வரேன்க்கா. மனதில் உறுதி வேண்டும். பயப்படாத கலை,
வேலாயுத ஆளுங்க உன்னை விசாரிச்சப்போ உங்க அப்பா திட்டினதா சொன்னல, அதான் வாணிக்கிட்ட சொல்லி உங்க அப்பா அம்மா இல்லாத சமயமா பார்த்து உன்னை வந்து சந்திக்கலான்னு சொன்னேன். ஏன் கவிதா, என்னாச்சு? பிபி பத்தி தகவல் தெரிஞ்சிருச்சா? தகவல் கிடைக்காததான் பிரச்சனையே. அதான் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணலான்னு கேட்க வந்தேன். இல்ல கவிதா, அவ என்ன கூப்பிடவே இல்ல. அவளுக்காக ஆண்டவனை வேண்டதனாலே இல்லடி. ச்சே, தேவையில்லாம இந்த வேலாயுதத்தால பிபியோட படிப்பும் கெட்டு போச்சு. அதோட சேர்ந்து அப்பா வேலைக்கும் அந்த ஆளு வேட்டு வச்சுட்டான். பிபி ஓடி போனது அந்த ஆளு ரொம்பவே கோவப்படுத்திருச்சு. உங்க அப்பாவை வேலையை விட்டு தூக்குனா பிபி எப்படி வருவா? வேலாயுதத்துக்கு நாங்க தான் பிபி அனுப்பி வச்சிட்டோமோன்னு ஒரு சந்தேகம். அந்த கோவத்துல தான் இப்படியெல்லாம் பண்றாரு. 24 மணி நேரமும் அவங்க ஆளுங்க எங்க வீட்டுல யாரு எங்க போனாலும் பின்னாடியே வராங்க. இப்ப கூட அவங்க எங்கேயாவது தூரமா நின்னு நம்மள நோட்டம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஐயாவுக்கு போன சரி. ஹலோ ஐயா, வீட்டுக்குள்ளே 3 பொண்ணுங்க வந்திருக்காங்க ஐயா. எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு புரியலைங்கய்யா. ஆமாங்கய்யா. சரிங்க. அவங்களால பிரச்சனை எதுவும் இல்லை. நாம எங்க போறோம் வரோம்னு மட்டும் அந்த வேலாயுதத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிபி எப்போ வராலும் அப்பதான் எங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும். அது வரைக்கும் நாங்கெல்லாம் சூழ்நிலை கைதிங்க தான். அப்பா வந்துட்டாருடி. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கே, உனக்கு அறிவில்ல? அந்த வேலாய சார் ஆளுங்க போன முறை வந்த போதே உனக்கு படிச்சு சொன்னேன்ல, மறுபடியும் அவ கூட வந்து நின்று இருக்க. எவனோ கெட கொட்டு போட்டோன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? எங்களை மன்னிச்சிடுங்க. நான் தான் கலைக்கிட்ட பேசணும்னு வந்தேன். அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உங்க அப்பா காச்சும் வேலை தான் போச்சு. மறுபடியும் இங்க வந்து பிபியை பத்தி பேசுறது அந்த வேலாயுத ஆளுங்களுக்கு தெரிஞ்சாக்கா கலையோட கல்யாணம் நின்று போயிடும். அப்படி ஒண்ணு ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் அவங்க அம்மா நாட்டுக்கிட்டு சாக வேண்டியதுதான். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? சொல்லியோ திட்டியோ நீ திருந்துற மாதிரி தெரியல. உங்களுக்கு கலை வேற பிபி வேறையா? 2 பேரும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இத பாருமா, நாங்களே கடையை வச்சு 5-10 வர வருமானத்துல வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கலைக்கு போற 5 பவுன் நகை கடனை அடைக்கிறதுக்கே என் வாழ்க்கை பூரா உழைக்க வேண்டியிருக்கும். இன்னும் தலை தீபாவளி, வளகாப்பு, சீமந்தம் இதெல்லாம் நினைச்சா இப்பயே பயமா இருக்கு. அதனால ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுமா. சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்க யாருமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இதோட எங்களை விட்டுருங்க. பேசாத நீ. போலாம் வா. சொல்லுமா, தாப்பா எதுனா பண்ணுமா? நம்பர் சொல்லு. இல்ல சார், வேலை ஏதாச்சும் இருக்குமா? நான் ஃபோனுக்கு டாப்பா பண்ணுமான்னு கேட்டா நீ உன் பர்ஸுக்கு டாப்பா பண்ணுன்ற. வேலை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லைம்மா, நாங்களே லேபரு. சரிங்க சார். சரிம்மா. இந்த பொண்ணை பார்த்தா மஞ்சள் பையை தூக்கிட்டு ஊரை விட்டு வந்த மாதிரி தெரியுது. பாவம், இங்கே வந்து கஷ்டப்படுது.
விஜயா. ஏ ஜானு, இதுக்கு ஒரு புது சிம் கார்டு போட்டு கூட. என்ன விஜயா, இது உன் ஃபோன் மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் உனக்கு நேரத்துக்கு ஆன்லாம் பண்ணாத. ஏன் ஃபோனை ஆன் பண்ணாம எப்படி செக் பண்றது விஜயா? சொல்லு விஜயா. புரிஞ்சு போச்சு. ஃபோனை ஆட்டைய போட்டியா? பொம்பளை புள்ளையா இருந்துட்டு திருந்தவே மாட்டியா விஜயா? என்ன திருத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல சிம் கார்டை போடு. தோப்பாடுறா, அதிகாரம்லாம் தூள் பறகுது. முன்னெல்லாம் வீட்டில் ஆள் காணாம போனாதான் பயப்படுவாங்க. இப்போ போன் இல்லைன்னா உசுரே விட்டுறாங்க. நீ யாரோட உசுர எடுத்துட்டு வந்த சொல்லு. இந்த தத்துவம் கித்தும் பேசுற வேலை வேணா, முதல்ல சீக்கிரம் கொடு போன. ஏய் விஜயா, முதல்ல காசை குடுத்துட்டு போ. ஷூட்டிங் வரட்டும், அப்புறமா தரேன். ஷூட்டிங்ல வசனம் பேசுறியோ இல்லையோ, இந்த வசனத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி பொழப்ப ஓட்டிடுற. பிபி அக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பார்த்தா டெஸ்க்கு அடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா. மிஸ் எல்லாரும் பயந்துட்டாங்க. பின்ன பயப்பட மாட்டாங்களா? பயந்ததால தானே தேடினாங்க. ஏன் பிபி அக்கா, நீயும் உங்க அம்மாக்கு பாப்பா தானே, உங்களை காணும்னு பயந்துக்கிட்டு தேட மாட்டாங்க? ஒந்திரி கொட்டா, பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கின்னு இந்தா ஒழுங்கா எழுது. விடுங்கக்கா, அவளுக்கு என்ன தெரியும், சின்ன பொண்ணு தானே. கண்டிப்பா என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அக்கா தான் அவங்களை காண்டாக்ட் பண்ணாம இருக்கேன். அக்கா, உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். இரு, எடுத்துக்கின்னு வரேன். தேங்க்ஸ்க்கா. ஏண்டி, பெரிய பாரி உள்ளல் நினைப்பா உனக்கு மனசுல? இந்த வாட்டி ரீசார்ஜ் காசு கேளு, கொன்னே விடுறேன். ஹலோ, ஹலோ, யாரு ஃபோன்ல? ஃபோனை பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்பவே ரீசார்ஜ் பண்ண போல இருக்கே. ஹலோ, யாருன்னு சொன்னா தானே தெரியும். இப்ப பேச போறீங்களா இல்லையா? ஹலோ. என்னாச்சு பார்வதி? யார் ஃபோன்ல? யாருன்னு தெரியலங்க. ஃபோனை பண்ணிட்டு பேசாம அமைதியா இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ, யார் இந்த நேரத்துல போன்? ஒருவேளை நம்ம பொண்ணா இருக்குமோ? இந்த பாரு, நம்ம பொண்ணுன்னு சொல்லி என்ன கோவப்படுத்தாது. உன் பொண்ணுன்னு வேணா சொல்லிக்கோ. அவெல்லாம் நம்மள என்னைக்கும் மறந்துருப்பான். இதுல போன் வேற பண்றாளா? குடி. ஹலோ.
அம்மா அழாதீங்கம்மா, பிபி அந்த மாதிரி பண்ண மாட்டோம்மா. ஏதாச்சும் லைன் ஃபால்ட்டா இருக்குமா? லைன்ல இருக்கிறது என் பொண்ணான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க திரும்பி வந்துடாத பொண்ணு. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு, அதுதான் எனக்கு வேணும். ஐயோ அம்மா என்னம்மா ஆச்சு? நேத்து நைட்டு அந்த ஃபோன் வந்ததுல இருந்து பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. பொண்ணு பொண்ணு எங்கம்மா ஓடுற? அம்மா அம்மா நில்லுமா. அம்மா அம்மா நில்லுமா. மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கிறதுக்கு 20,000 ரூபாய். பொண்ணு போய் நீ ஏதாவது மண்டபத்து வாடகை வேற ஏறி வேற சொல்லணும். ஏண்டி பொண்ணு இப்படி பண்ண? அம்மா விட்டுட்டு ஏண்டி போன? யார் மணி? அம்மா பாக்கணும்னு தோணலையா? அறிவில்ல, என் பொண்ணை கட்டி பிடிச்சி இப்படி பயமுறுத்துற. நகையை திருட வந்தேன்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன், தெரியுமா? யார் மணி என் காலில் விழுகுற? ஏற்கனவே ஊருக்குள்ள திருட்டு குடும்பம்னு பேர் வாங்கிட்டோம். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க அப்பா அம்மா 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. எங்க அக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காணாம போயிட்டாங்க. அதனாலதான் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க. உங்க பொண்ணு எங்க அக்கா நினைச்சுதான் கட்டி பிடிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு எனக்காக எங்க அம்மாவை மன்னிச்சிடுங்க. நானா இருக்க போய் தான் இப்ப பரவாயில்ல, உங்க நிலைமை தெரிஞ்சு விட்டு போறேன். வேற யாராவது இருந்தா 2 அறை விட்டு தான் அப்புறம் பேசுவாங்க. முத வேலையா உங்க அம்மாவை நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுங்க. போமா, நீங்க நடங்க. வாமா போலாம். சரியான லூசா இருக்கும் போல இருக்கு. நீ வா. வாமா போலாம். வாமா போலாம். ஏம்மா இப்படிலாம் பண்ற? பொண்ணை பத்தி பேசிட்டு வந்தோம்ல, அவகிட்ட இதே கலர்ல ட்ரெஸ் இருக்கு. அந்த பொண்ணும் போதும் பொண்ணு மாதிரியே அதே கலரு அதே உயரம். அதான் அவளை பொண்ணு நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன். நீ பாத்தியா அவங்க உன்னை என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? பார்த்தேன். பைத்தியம் தானே சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போட்டோம். நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். நான் போதும் பொண்ணு பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். அவ எங்க இருந்தாலும் நல்லா தான் இருக்கா. அவ நகையெல்லாம் திருடிட்டு போலன்னு எல்லாரும் நம்புற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். உங்க அப்பாவும் ஊர்க்காரங்களும் அவளை பத்தி தப்பா பேச பேச என் மனசே தாங்க மாட்டேங்குது. அவ எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, ஒரு வாய் சாப்பிட்டாலான்னு கூட தெரியல. எனக்கு ஒரு வாய் சோறு கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது கவிதா. அவ நல்லவ, எந்த தப்பு செய்யலன்னு இந்த ஊர் உலகம் நம்புற வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன்.
என் போதும் பொண்ணுக்காக நான் பைத்தியக்காரி பட்டம் வாங்கினாலும் பரவாயில்ல. Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Punarapi Jananam. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनं पुनरपि जननी जठरे शयनं इह संसारे संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे ओम नमः शिवाय Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Namah Shivaya. Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. ஏம்மா ஆளை பார்த்தா நல்ல வசதியாக தானே இருக்கீங்கோ, ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? பார்த்தாலே தெரியலையா? இந்த காலத்துல யார் வச்சு பார்க்கறாங்க? வீட்ல இருந்து விரட்டி விட்டுருப்பாங்க. உனக்கு யாரும் இல்லையா பாட்டி? அப்ப எதுவுமே இல்லைன்னா ஏதாவது வேண்டுதலா? பின்ன நான் வாழ்நாள் பூரா பண்ண பாவத்தை கழுவணும். நான் பண்ண பாவத்துக்கு இனி நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட போறேன். அப்பவாவது விமோச்சனம் கிடைக்குதான்னு பார்க்கறேன்.
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பார்வதி? ரோட்ல கலடை பண்ணிட்டு ஓடுற. நம்ம ஊருக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே பட்ட அசிங்கம் பத்தாதா, இப்ப இது வேறயா? எனக்கே வேலை போய் பைத்தியம் பிடிச்சு உட்காந்துருக்கு. இது பார்த்தாம நீயும் பைத்தியம் பிடிச்சு ரோட்ல ஓடு. வீட்டை களைச்சு போட்டுட்டு அவன் எங்கே போய் நிம்மதியா உட்காந்துருக்கான். வெளியில போறதுக்கே பயமா இருக்கு. எங்க அவளை பத்தி கேட்ட போறாங்களோ. நீங்க எப்பவுமே வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நான் நம்ம வீட்டுல இல்லாத போதும் பொண்ணை பத்தி யோசிக்கிறேங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அவ விளையாட போயிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னா பதறி போயிடுவோம். அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனா ராத்திரி முழுக்க உங்க மார்ல போட்டு தூங்க வைப்பீங்க. அப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணுங்க அவ. அவ தான் முதல் அப்பா அம்மாங்கிற சந்தோஷத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்தவ. என்ன அவ முதல்ல அம்மானு கூப்பிட்டப்போ என்னையும் அறியாம கண் கலங்கிட்டங்க. அவளை வெறுக்கிறதும் தலைமுழுகிட்டேன்னு சொல்றதும் எந்த விதத்துலங்க நியாயம்? நாமளே நம்ம பொண்ணை விட்டு கொடுத்துட்டா ஊர்க்காரங்க பேசதாங்க செய்வாங்க. அப்படி எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு அவ என்னங்க தப்பு செஞ்சிட்டா? இனிமேலாவது சுயநலமா யோசிக்காம நம்ம பொண்ணுக்காகவும் யோசிங்க. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். அந்த ஷூட்டிங் நான் போயிருந்தேன், செமையா இருந்தது. வரவே இல்ல. சாப்பாடும் நல்லா போட்டாங்க தெரியுமா? அக்கா சொல்லுமா. இது ஷூட்டிங் தானே? ஆமாமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட். அட்மாஸ்பியரா? அட்மாஸ்பியர்னா ஆர்டிஸ்ட் பின்னாடி நிப்பாங்கல்ல, அந்த இதுதான்மா. பின்னாடி நிக்கிறதா? சரி. ஆனா வேலை செஞ்சா எவ்வளவு தருவாங்க? 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் தருவாங்க. பாய்ஸ்க்கு ஒரு பேமெண்ட், கேர்ள்ஸ்க்கு ஒரு பேமெண்ட்னு தனித்தனியா தருவாங்க. சரி, நானும் வரலாமா? என்னி சேர்த்துக்கிறீங்க? அந்த ஏஜென்ட் கிட்ட கேளு. ஏமா உங்க பேரு? ஜோதினா. அண்ணா நானும் வரேனா, என்னையும் கூட்டு போங்கண்ணா. ஏமா நாங்க என்ன வேடிக்கை பார்க்கறக்கு ஆள் கூட்டு போறோம்? அங்க வந்தா வேலை செய்யணுமா? நானும் வேலைக்கு தானே கேக்குறேன். ஷூட்டிங் எல்லாம் வரணும்னா கார்டு இருக்கணும். அதுவும் இல்லாம கிரௌடுக்கெல்லாம் வரணும்னா கொஞ்சமாவது உயரம் இருக்கணும். நீ நின்னா கேமராலேயே தெரிய மாட்டிய. நீ எல்லாம் எதுக்கு வரணும்? அதுவும் இல்லாம ஷூட்டிங்ல கார்டு எடுக்கணும்னா 1 லட்ச ரூபா ஆகும். வெங்கடேசனா, நீங்க என்ன அமிதாப் பச்சனுக்கு அண்ணனா? உயரத்தை பத்தியும் கலரை பத்தியும் நீங்க பேசுறீங்க. புதுசா ஒரு பொண்ணு வந்தா போதுமே, உங்க வேலையை காட்டுறீங்களே. என்ன பேசுற? கட் பண்ணி விடு. ஏமா போமா, அந்த அம்மா கூப்பிடுறாங்க பாரு. அந்த அம்மா வேலை தருவாங்க. அதுக்கே நாளையில இருந்து ஷூட்டிங் இல்ல. இவங்களெல்லாம் நம்பாதம்மா. கார்டு வச்சிருக்க எங்களுக்கே வேலை சொல்லுவாங்க, ஆனா காசு ஒழுங்கா தரமாட்டாங்க. ஆனா அவங்க மட்டும் பைக்கு காருன்னு வாங்கி வீட்டுல நிப்பாட்டி வச்சுப்பாங்க. உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுற. உனக்கு எதுக்குமா சினிமாலாம்? நாங்க தான் படிக்காம போய் வெயிலும் மழைன்னு கஷ்டப்படுறோம். சினிமா சாப்பாடை ஒரே வேலை சாப்பிட்டா ஆயுசுக்கும் உன்னை விடாம துரத்தும். இதெல்லாம் உனக்கு வேணாமா? என் தங்கச்சி மாதிரி உன்னை நினைச்சு சொல்றேன். சினிமாலாம் வேண்டாமா? மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும்.
பொருள் கைப்பட வேண்டும். மண்ணும் பயனுற கண்ணும் திறந்திட வானம் இங்கு தெல்பட வேண்டும். தனமும் இன்பமும் பெண்ணின் விடுதலை உண்மை நின்றிட நீ வேண்டும். உட்காரு 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 உட்காருமா. ரொம்ப வெயில் அடிக்கிறதுல உட்காரு உட்காரு. போய் டிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். வேலை தேடி போன இடத்துலலாம் சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் வேலை கொடுப்பாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் உருவத்தை பார்த்து கூட வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா இப்படி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க? டிப்டாப்பா வந்துட்டு இப்படி அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பார்க்குறியா? இது நிழல், அது நிஜம். இந்த நிழல் தாம்மா அந்த நிஜத்துக்கு சோறு போடுது. என்னம்மா ஒன்றும் புரியலையா? நானும் சென்னையில் ஏகப்பட்ட தெருக்களில் சுற்றி சுற்றி வேலையை தேடித்தான் கடைசியாக இந்த தொழிலில் செட்டில் ஆனேன். நான் இந்த கெட்டப்போட கோயில் வாசலில் போய் உட்காந்தேன்னு வையே, எனக்கு வேலை இல்லைன்னு சொன்ன அத்தனை பேரும் தேடி வந்து காசை போடுறாங்கம்மா. இப்போ கூட டீமார்டினேஷன் வந்தப்போ 1000 ரூபா நோட்டை தட்டில் போடுறான்.